இந்த நாளில் அனைத்து ஆசைகள். இந்த நாளில் கருவில் இருக்கும்போதும் வளரும்போதும் ஏழ்மையாக வளர்ந்தாலும் நம்மை சுற்றி பார்ப்பவர்கள் நம்மை போன்று வாழவில்லை. அவர்கள் வசதிக்கேற்ப விஞ்ஞான வசதிகள். அதை பார்க்கும்போது நமக்கும் அந்த வசதிகளோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அதனால் ஆசைகள் வளர்கிறது. சிந்திக்க வேண்டியதாகவும் உள்ளது. விவசாய நிலங்கள் தொழில் நகரமாக மாறுகிறது. கைத்தொழில் காணாமல் செல்கிறது. நமக்கு அடிப்படை தேவைகள் மறைகிறது. ஆடம்பர தேவைகள் வளர்கிறது. இதுதான் வளர்ச்சி என்று பெருமையாக சொல்கின்றோம். அந்த அளவுக்கு தான் சிந்திக்கின்ற தன்மை உள்ளது. விஞ்ஞான வசதிகள் அனைத்தும் ஒரு மாயை. திருக்குறளின்படி வாழ்ந்து இருந்தால் எது சரியானது என்று தெரிந்திருக்கும். நம்முள் இருக்கும் இறைவனை பார்த்து அந்த சக்தியின் அருளை பெற்று விஞ்ஞானத்திற்கு மேல் மகிழ்ச்சியை அடைந்திருக்கலாம். சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருந்திருக்கும். விஞ்ஞானத்திற்கு மேல் அந்த நிலையை அடைந்திருக்கலாம். இதுதான் நாம் செய்த பாவம். தேவையில்லாத ஆசைகளில் மூழ்கி நிம்மதி என்பது அணு அளவும் இல்லை. படிப்பு இறைவனை தெரிந்து கொள்வதற்குத்தான் திருக்குறளிலும் உள்ளது. இறைவனை தரிசிக்க வேண்டும் என்றால் எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருந்தால்தான் கிடைக்கும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் சிந்தனை இறைவனை தெரிந்து கொள்ள மட்டும்தான் இருக்க வேண்டும். நாம் விஞ்ஞான வசதிகளோடும் ஆசைகளோடும் வாழ்வதற்கு இல்லை. மூளைதான் நமக்கு தெரியாமல் உடம்பில் உள்ள உறுப்புகளை இயக்குகிறது. நாமோ சிந்தித்தால் அவன் பெரிய அறிவாளி என்று பெருமையாக நினைக்கின்றோம். மூளைக்கு எந்த வேலையும் இல்லை என்று தெரியவில்லை. அதான் சோர்வடைந்து விடுகிறது. ஆசைகளை தூண்டுகிறது. தூக்கம் வரவில்லை. உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்படுகிறது. தீர்க்க முடியாத சர்க்கரை, இரத்த அழுத்தம், மூளையும் செயலிழந்து உறுப்புகளும் செயல் இழக்கிறது. அது கூட தெரியாமல் விஞ்ஞானத்தை புகழ்ந்து பேசுகின்றோம். திருக்குறளின்படி நடந்தால்தான் எது சரி என்று தெரியும். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள். தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்து